ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோயிலெல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு புளி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தான் வீட்டில் ட்ரை பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கோயிலில் கொடுக்குற மாதிரி ஒரு டேஸ்ட் வராது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த புளியோதரை செய்கிறதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லி விதை மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம காரத்துக்காக தான் சேர்க்குறோம். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம காரத்துக்காக ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. புளி சாதத்துக்கு கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்ல மணம் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் நல்லா வறுபட்டு வரும். நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த புளியோதரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் கடலைப்பருப்பு எல்லாம் போடும்போதே இதில் சேர்த்து போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல வறுபட்டு வரும். இப்போ இதை 3மே நல்லா உங்களுக்கு வறுபட்டு வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வறுபட்டுட்டு இருக்கும்போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட அதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு சேர்க்க மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு, அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாமே இந்த இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பவுட்ரு அரைச்சி வச்ச பவுட்ரு சேர்க்கும்போது நல்லாவே திக்காயிடும். அதனால் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த புளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ தேவைக்கு நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுனா கூட சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அப்போ தான் உங்களுக்கு புளி சாதமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 4, 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும்போது தான் உங்களுக்கு அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே போய் வரும். இப்போ பாருங்கள், ஒரு 4, 5 நிமிஷத்தில் நல்லா புளி தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு திக்காகியும் வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பவுட்ரு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்குள்ள காரம் வேணுமோ, எவ்வளோக்குள்ள அந்த டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எக்ஸ்ட்ராவே கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்துருந்த பவுடரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க.
உங்களுக்கு அந்த பவுடர் போட்ட உடனே நல்லா திக்காகி வரும். அதனால் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதி வந்தாலே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா அதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் எல்லாமே அந்த மசாலா எல்லாமே அந்த சாதத்தில் பட்டிருக்கணும். அப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நமக்கு கோயிலெல்லாம் கிடைக்கிற புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா மட்டும் கரெக்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் புளி சாதம் செய்யும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.